நம்ம சிவகார்த்திகேயன் அமரன் படத்துக்காக பண்ண ஒர்க் அவுட் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறது 100% கரெக்ட் தான். அமரன் படம் கிட்டத்தட்ட 340 கோடி ரூபாய் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுச்சு. மொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் எப்படிடா இந்த படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் யோசிச்சு தவிர இந்த படத்துக்கு பின்னாடி இருக்க ஹார்ட் ஒர்க்கை யாருமே யோசிக்கல. நிறைய பேர் அமரன் படத்துல சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு இருந்த பாடி நேச்சுரலா ஒர்க் அவுட் பண்ணி வர வச்ச பாடி கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ரிப்ளை கொடுக்குற மாதிரி இப்போ இந்த வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோவோட சேர்ந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பின்னாடி இருக்க சில ஃபேக்ட்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அமரன் படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மொத்தம் 3 டைப் ஆஃப் பாடி வெயிட்ஸில் இருப்பார். முதல்ல வர ட்ரைனிங் போர்ஷன்ஸில் ஒரு பாடி வெயிட்லையும், அதுக்கப்புறம் வர கேப்டன் போர்ஷன்ஸில் ஒரு பாடி வெயிட்லையும், அதுக்கப்புறம் வர மேஜர் போர்ஷன்ஸில் ஒரு பாடி வெயிட்லையும் இருப்பார். ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆர்டர் வைஸாக படத்தை எடுக்கவே மாட்டாங்க. முதல்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஷாட்டே கிளைமேக்ஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது சாங் எடுப்பாங்க, அண்ட் கடைசி ஷாட்டில் இன்ட்ரோ சீனை கூட எடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க போர்ஷன்ஸை மாற்றி எடுத்து கடைசியில் எடிட்டிங்கில் தான் ஆர்டர் வைஸாக ரீஅரேஞ்ச் பண்ணி நமக்கு போட்டு காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி அமரன் படத்தில் கடைசியில வர அந்த மேஜர் போர்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மேஜர் போர்ஷன்ஸை ஷூட் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் என்ன வெயிட்ல முதல்ல இருந்திருக்காருன்னா வெறும் 73 கேஜஸ்ல தான் இருந்திருக்காரு. பட் அந்த மேஜர் போர்ஷன்ஸ்க்கு 80 கேஜில அவர் இருக்கணும் அப்படிங்கிற நீட் இருந்துச்சு. சோ அதுக்காக அவரோட பாடியை 73 கேஜஸ்ல இருந்து 80 கேஜிக்கு முதல்ல ஏத்துனாரு. அதுக்கப்புறம் மேஜர் போர்ஷன்ஸை எடுத்து முடிச்ச உடனே கொஞ்ச நாட்கள்ல கேப்டன் போர்ஷன்ஸை ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த கேப்டன் போர்ஷன்ஸ்க்காக 80 கேஜஸ்ல இருந்து 75 கேஜஸ்க்கு கொஞ்ச நாட்கள்ல அவரோட பாடி வெயிட் குறைச்சிருக்காரு. சோ கேப்டன் போர்ஷன்ஸை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அமரன் படத்தோட ஸ்டார்டிங்ல வர அந்த ட்ரைனிங் போர்ஷன்ஸை கடைசியா எடுத்திருக்காங்க. அந்த ட்ரைனிங் போர்ஷன்ஸ்ல 75 கேஜிஸ் இருக்கக்கூடாது. சிவகார்த்திகேயன் அதுல கொஞ்சம் ஒல்லியா தெரியணும். அதுக்காக திரும்பவும் அவர் பாடி வெயிட்டை 75 கேஜஸ்ல இருந்து 72 கேஜஸ்க்கு குறைச்சிருக்காரு. அதுவும் வெறும் 1 வீக்ல. இந்த விஷயத்தை அவரே ஒரு இன்டர்வியூலயும் ஷேர் பண்ணிருப்பாரு. கடைசி டைம்ல திடீர்னு வந்து ஒரு வாரத்துல நீங்க 3 கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வெறும் தண்ணியும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு 1 வீக்ல 3 கேஜிஸ் குறைச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ 1 வீக்ல 3 கேஜிஸ் குறைக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ மெனக்கெட்டு அவர் அந்த படத்தை பண்ணதுனால தான் ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்புட்டாகவும் அண்ட் அவரோட கரியர்லேயே ஆல் டைம் பெஸ்ட்டாகவும் அமரன் படம் வந்துச்சு. அண்ட் இதில் நம்ம எல்லாரும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவை கமல் சாரோட ஃபேன்ஸ் வந்து மதுரை ஏர்போர்ட்ல வச்சு அடிச்சிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கர வைரல். அந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு சிவகார்த்திகேயன் அண்ணா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்ன அடிச்சவங்களோட ஃபேஸ் தெரியுற மாதிரியான ஃபுட்டேஜ் எல்லாருக்கிட்டுமே இருக்கு. அதை வச்சு என்னால் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். பட் நான் அதை பண்ண மாட்டேன். அவங்களுக்கு நான் எப்படி ரிப்ளை கொடுக்கணுமோ அப்படி நான் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு யாரோட ஃபேன்ஸ் அவரை அடிச்சாங்களோ அந்த ஹீரோவோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயே ஹீரோவா ஒரு படம் பண்ணி தமிழ் சினிமாவே பெருமைப்படுற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அந்த வருஷத்தோட ஆல் டைம் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் கொடுத்து கமல் சார் வாயாலே சிவகார்த்திகேயன் அண்ணாவை நீங்க ஹீரோ ஆச்சே அப்படின்னு சொல்ல வச்சுட்டாரு. ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் ஸ்லிப்பர் ஷாட் அவரை அடிச்சவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ நீங்க இப்ப கமெண்ட்ல சொல்லுங்க சிவகார்த்திகேயன் அண்ணாவோட ஹார்ட் ஒர்க்கும் அண்ட் அமரன் படத்தோட கிராண்ட் சக்சஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. What happened, sir? Sky is twinkling and birds are flying. Basically this guy is killing me.